வணக்கம். 10 வருஷமா ஒரு கேஸ் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாவே இருந்திருக்கு. கடைசியா இவங்க கேமரால எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருட்டுல தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அத அவங்க எடுக்கல. 2014 ஏப்ரல்ல நெதர்லாந்தைச் சேர்ந்த 2 ஃபிரெண்ட்ஸ் கிளிஸ் அண்ட் லிசான் இருவரும் பனாமால இருக்கிற எல் பியானிஸ்டா அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ள சின்னதா ஒரு ஹைக்கிங் போயிட்டு வரலாம்னு கிளம்புனாங்க. ஆனா, அந்த ட்ரிப்பே அவங்க வாழ்க்கையோட கடைசி பயணமா இருக்கும்னு யாரும் நினைச்சு பார்க்கல. அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் ஃபோன்ல இருந்து நிறைய எமர்ஜென்சி கால் பண்ண முயற்சி பண்ணத கண்டுபிடிச்சாங்க. ஆனா, எந்த காலும் சரியா கனெக்ட் ஆகல. சில வாரம் கழிச்சு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்களோட பேக் கிடைச்சுச்சு. அதுல கேமரா, ஃபோன்கள், பணம், பாஸ்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. ஆனா, பல மாதம் மழை, வெயில் எல்லாத்தையும் தாண்டி அந்த பேக் அவ்வளோ சுத்தமா இருந்தது தான் எல்லாருக்கும் பெரிய சந்தேகத்த குடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேமரால இருந்து கிட்டத்தட்ட 100 ஃபோட்டோஸையும் பார்த்தப்போ தான் இன்னும் பெரிய ஷாக்கா இருந்துச்சு. முழுக்க இருட்டுல எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸ், பாறைகள், மரக்கிளைகள், இன்னொரு பொண்ணோட தலையோட பின்பக்கம் மட்டும் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் ஏன் எடுக்கப்பட்டுச்சு? அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு? இன்னைக்கும் இதுவரைக்கும் யாராலும் எதுவும் சொல்ல முடியல. பிறகு அவங்களோட சில எலும்புக்கூடுகளுடைய எச்சங்கள் கிடைச்சுச்சு. ஆனா, உண்மையிலேயே இது ஒரு விபத்தா? இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது நடந்துச்சா? என இதுவரைக்கும் யாராலும் உறுதியான பதில் சொல்ல முடியல. 10 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. ஆனா, கிறிஸும் லிசானும் என்ன ஆனாங்க என்று இன்றைக்கும் உலகத்துக்கே தெரியாத பெரிய மர்மமாவே இந்த கேஸ் இருந்துட்டு இருக்கு.